வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு செம்மையா தயாராகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இன்னைக்கு ஏப்ரல் 13ஆம் தேதியோட டாப் கரண்ட் அஃபேர்ஸ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சட்டுன்னு ஆனா ரொம்ப தெளிவா பாத்துரலாம். உங்களுக்கு தெரியும்ல, ஒவ்வொரு நாளும் நடக்கிற விஷயங்கள் தான் நம்மளோட வெற்றிக்கு ஒரு முக்கியமான படி. சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம் வாங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, முதல்ல முக்கியமான தேசிய திட்டங்கள், அப்புறம் நம்ம பொருளாதாரத்துல நடந்த சில பெரிய மைல்கற்கள், அடுத்து பாலிட்டில ரொம்ப ரொம்ப முக்கியமான நீதிபதிகள் பதவி நீக்க முறை, கடைசியா உலகம் மற்றும் சுற்றுச்சூழல் சம்பந்தமான சில குவிக் அப்டேட்ஸ். ரெடியா? சரி, முதல்ல நம்ம தேசிய அளவிலான முயற்சிகளை பார்க்கலாம். பொதுவா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பத்தின கேள்விகள் கண்டிப்பா எக்ஸாம்ல வரும். அதனால இந்த செக்ஷன்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் எடுத்துக்கலாம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது தான் திறன் விளைவுகள் நிதி முயற்சி. இதோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிள்ங்க. கவர்மெண்ட், பிரைவேட் கம்பெனிஸ், அப்புறம் சில தொண்டு நிறுவனங்கள், இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஃபண்டை உருவாக்குவாங்க. அந்த பணத்தை வச்சு வசதி குறைவா இருக்கிற இளைஞர்களுக்கு நல்ல ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு ஒரு வேலையும் வாங்கி கொடுக்கறது தான் இதோட ஒரே நோக்கம். இதுல ரொம்ப முக்கியமான நீங்க கண்டிப்பா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் விளைவு அடிப்படையிலான நிதியளிப்பு. இங்கிலீஷ்ல சொன்னா அவுட்கம் பேஸ்ட் ஃபைனான்சிங், அதாவது OBF. அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? சிம்பிள். ஒருத்தருக்கு வேலை கிடைச்சு அவங்க அந்த வேலையில கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணா மட்டும்தான் ட்ரைனிங் கொடுத்த கம்பெனிக்கு காசு போகும். பாத்தீங்களா, இது எவ்வளோ ஒரு டிரான்ஸ்பரண்டான சிஸ்டம். இந்த OBF அப்படிங்கிற வார்த்தை தேர்வுல வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்மளோட அடுத்த டாபிக் அலுமினியம் பாரத். இது ஒரு புது முயற்சி. எதுக்குன்னா, நம்ம நாட்டோட அலுமினியம் துறையை இன்னும் ஸ்ட்ராங்கா அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்காக இதை ஆரம்பிச்சிருக்காங்க. நினைச்சு பாருங்க, இந்த அலுமினியம் துறை மட்டுமே நம்ம நாட்டுல கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குது. ஆனா இதுல இப்ப நிறைய பிரச்சனைகள் இருக்கு. உற்பத்தி குறைஞ்சிருச்சு, மூலப்பொருட்களோட விலை ரொம்ப அதிகம், அது போக மலிவான வெளிநாட்டு இறக்குமதியால பெரிய போட்டியும் இருக்கு. இந்த மாதிரி எல்லா சவால்களையும் சமாளிச்சு இந்த துறையை திரும்பவும் தூக்கி நிறுத்துறது தான் இந்த அலுமினியம் பாரத் முயற்சியோட முக்கியமான இலக்கு. சரி, வாங்க இப்போ எக்கானமி செக்ஷனுக்கு போலாம். குளோபல் ட்ரேட்ல இந்தியா எப்படி கலக்கிட்டு இருக்குன்னு சொல்ற 2 சூப்பரான நியூஸ் இப்போ பார்க்க போறோம். இந்த நம்பரை பாருங்க, 6008. இது என்ன வெறும் நம்பரா? இல்லவே இல்ல. இது நம்ம நாடு படைச்ச ஒரு பிரம்மாண்டமான சாதனையை குறிக்குது. என்னென்ன தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா? அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். ஆமாங்க, குஜராத்ல இருக்கிற முந்திரா போர்ட் ஒரே ஒரு கப்பல்ல 6008 கார்களை ஏத்தி அனுப்பி ஒரு நேஷனல் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. வாவ்! அங்க இருக்கிற அந்த நவீன ரோல் ஆஃப் டெர்மினல்னால தான் இது சாத்தியமாச்சு. இந்த ஒரு சாதனை போதும் இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் பவரையும் எக்ஸ்போர்ட் கெப்பாசிட்டியும் உலகத்துக்கு சொல்ல. சரி, இப்ப இன்னொரு பெரிய நம்பர், $4 ட்ரில்லியன். ஆனா இந்த நம்பர் ஒரு நல்ல விஷயத்த சொல்லல, ஒரு உலகளாவிய சாவால நமக்கு ஞாபகப்படுத்த போகுது. ஐக்கிய நாடுகள் சபை, அதாவது UN, ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுபடி நம்ம எக்ஸாம்ல அடிக்கடி படிக்கிறோமே, அந்த நிலையான வளர்ச்சி இலக்குகள், அதாவது SDGs, அதை அடையறதுக்கு உலக அளவுல இன்னும் $4 ட்ரில்லியன் பற்றாக்குறை இருக்காம். உலக பொருளாதாரம் சரியில்லாதது, நாடுகள் மேல அதிக கடன் இருக்கிறது, இதெல்லாம் தான் காரணம்னு சொல்றாங்க. இத சரி செய்ய பிரைவேட் செக்டார்ல இருந்து முதலீடுகளை அதிகப்படுத்தணும்னு அந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் பாலிட்டி சப்ஜெக்ட்ல ஒரு ஹாட்டான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. ஒரு நீதிபதிய எப்படி அவங்க பதவியிலிருந்து நீக்குறாங்கங்கிற அந்த சிக்கலான ப்ராசஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சரி, திடீர்னு ஏன் இந்த டாபிக் பத்தி பேசுறோம்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அலகாபாத் ஹைகோர்ட் ஜட்ஜ் யஷ்வந்த் வர்மா மேல பதவி நீக்க நடவடிக்கை எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த டைம்லயே அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. இந்த சம்பவத்தால இந்த முழு ப்ராசஸும் நியூஸ்ல திரும்பவும் பேசப்பட்டுச்சு. அதனால நம்ம எக்ஸாம்க்கும் இது ரொம்ப முக்கியமாயிடுச்சு. ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜை இம்பீச் பண்றதுக்கு, அதாவது பதவி நீக்கம் செய்யறதுக்கு முக்கியமான 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. நல்ல கவனிங்க. ஸ்டெப் 1, லோக்சபால 100 MP இல்லனா ராஜ்யசபால 50 MP சைன் பண்ணி ஒரு தீர்மானம் கொண்டு வரணும். ஸ்டெப் 2, அவங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டை விசாரிக்க ஒரு கமிட்டி அமைப்பாங்க. ஸ்டெப் 3, அந்த கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்ததும் பார்லிமெண்டோட 2 ஹவுஸ்லயும் ஸ்பெஷல் மெஜாரிட்டில அந்த தீர்மானம் பாஸ் ஆகணும். இந்த 3 ஸ்டெப்ஸையும் ஆர்டரா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஏரியால நேரடியா கேள்விகள் வரும். ஆர்டிகல் 118 ஹைகோர்ட் ஜட்ஜோட ரிமூவல் பத்தி சொல்லுது. ஆர்டிகல் 124(4) என்னென்ன காரணங்களுக்காக நீக்கலாம்னு சொல்லுது. அப்புறம் 1968ல போட்ட ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் இந்த விசாரணை எப்படி நடக்கணும்னு சொல்லுது. இது 3ஐயும் மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகே,
இப்போ நம்மளோட ஃபைனல் செக்ஷனுக்கு வந்துட்டோம். இதுல இன்டர்நேஷனல் நியூஸ், என்விரான்மெண்ட் நியூஸ்னு சில முக்கியமான அப்டேட்ஸை ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி சட்டுன்னு பார்த்துடலாம். முதல்ல காமன்வெல்த் பார்லிமெண்டரி அசோசியேஷனோட இந்திய ரீஜனல் கான்ஃபரன்ஸ் கோவால நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல முக்கியமா ப்ளூ எக்கானமி, அதாவது நீல பொருளாதாரம் பத்தி பேசியிருக்காங்க. இதுல மொத்தம் 51 எம்எல்ஏக்கள் கலந்துக்கிட்டாங்க. அடுத்ததா இன்டர்நேஷனல் நியூஸ். அமெரிக்காவோட கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற 25வது அமெண்ட்மெண்ட் இப்ப சமீபத்துல விவாத பொருளா மாறியிருக்கு. இந்த அமெண்ட்மெண்ட் அமெரிக்க பிரசிடென்ட் பதவி சம்பந்தமான விதிகளை பத்தி பேசுது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில ஒரு சூப்பர் நியூஸ். நாசாவோட ஆர்டெமிஸ் 2 மிஷன்ல போன விண்வெளி வீரர்கள் நிலவ சுத்திட்டு பத்திரமா பூமிக்கு திரும்பிட்டாங்க. கிட்டத்தட்ட 10 நாள் பயணம் இது. அப்போலோ மிஷனுக்கு அப்புறம் மனுஷங்களோட நிலவுக்கு போன முதல் பயணம் இதுதாங்க. ஒரு வரலாற்று சாதனை. அடுத்து நம்ம ஊர்ல இருந்து ஒரு சுற்றுச்சூழல் செய்தி. தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கிற நெல் வயல்ல ரொம்பவே அரிதான ஒரு வெண்கழுத்த நாரைய பாத்திருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். இந்த மாதிரி ஒரு விலங்கு இல்லனா பறவைய பத்தி நியூஸ் படிக்கும்போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நாம உடனே செக் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் அதோட IUCN ஸ்டேட்டஸ். இந்த வெண்கழுத்து நாரை அச்சுறுத்தல் நிலையை அண்மித்த இனம், அதாவது நியர் த்ரெட்டன்ட் கேட்டகரியில வருது. இதுதான் எக்ஸாம்ல நேரடியா கேட்கக்கூடிய கேள்வி. சரி, வாங்க வேகமா ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாம். திறன் விளைவுகள் நிதி, அதோட OBF மாடல், முந்த்ரா போர்ட் இந்தியாவோட டாப் ஆட்டோ எக்ஸ்போர்ட் ஹப், நீதிபதிகள் பதவி நீக்கத்துக்கு ஆர்டிகல் 218 and 124/4, வெங்கழுத்து நாரையோட ஸ்டேட்டஸ் நியர் த்ரெட்டன்ட், அப்புறம் கடைசியா SDG இலக்குகளுக்கு $4 trillion பற்றாக்குறை. இந்த 5 பாயிண்ட் உங்க நோட்ஸ்ல கண்டிப்பா இருந்தே ஆகணும். சரி, போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி. இன்னைக்கு நாம பார்த்த பொருளாதாரம், அரசியல், தொழில்நுட்பம், இந்த 3 வளர்ச்சிகள்ல எது இந்தியாவோட எதிர்காலத்தை வடிவமைக்கிறதுல மிகப்பெரிய பங்கு வகிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. உங்க பதில மனசுல வச்சுக்கோங்க. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பகுப்பாய்வுல நாம சந்திக்கலாம். நன்றி.